ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்கள் ஃபிசிக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதே நேரத்தில் எக்ஸாமும் பக்கத்தில் வந்துருச்சு. அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஷார்ட் டேர்மில் எப்படி நிறையா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இந்த டிசிஷனு. இது யாருக்கு அப்படின்னா, இப்போதைக்கு தமிழ் மீடியத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறோம். போக போக நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். வரவேற்பை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா, நியூக்ளியஸ் உட்கரு. ஏன் அப்படின்னா ஈஸியாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் அல்லது 2 கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதுக்காக தான் நான் இந்த பாடத்தை இன்றைக்கி சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உட்கரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு ஈஸியான நோட்ஸையும் கொடுத்துட்றேன், அதே நேரத்தில் சொல்லிடுறேன் என்னென்னு. ஓகேங்களா? இப்போ உட்கரு அப்படின்னு சொல்கிறோம். ஆட்டமில் வெளிவட்ட பாதையில் யார் சுற்றி வர அப்படின்னா எலக்ட்ரான்கள் சுற்றி வருது. மையத்தில் யார் இருக்கிறார் அப்படின்னா உட்கரு இருக்குது. உட்கருக்கு உள்ளர யார் இருக்காங்க அப்படின்னா புரோட்டான்கள், நியூட்ரான்கள், இவங்க 2 பேர் இருக்கிறாங்க. அப்போது உட்கருக்கு உள்ள புரோட்டான்கள், நியூட்ரான்களை மட்டும் பற்றி படிக்கக்கூடிய பிரிவு தான் இந்த உட்கரு. ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன பண்ணணும்னா ஸ்பெசிஃபிக்காக தனித்தனியாக என்ன பண்ணணும்னா தெரியணும் சில விஷயங்கள். அப்போ அது விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதில் நமக்கு ஃபஸ்ட்டு தெரிய வேண்டியது ஐசோடோப்புகள் அப்படின்னா என்ன தெரியணும். அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு தனிமத்தை எப்படி குறிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ஒரு தனிமத்தை எப்படி குறிக்கிறது அப்படின்னா எக்ஸு, இஜெட்டு, ஏ எப்படின்னு குறிக்கலாம். இதில் இஜெட் அப்படிங்கிறது என்ன குறிக்கும் அப்படின்னா அணு எண்ணை குறிக்கும். ஏ அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா நிறை எண்ணை குறிக்கும். அப்போ அணியன் அப்படின்னா என்ன அப்படின்னா எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை அல்லது புரோட்டான்களின் எண்ணிக்கை. அணியன் அப்படின்னா ஏன்னா இது ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். அப்போ அணியன் அப்படிங்கிறது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை அல்லது புரோட்டான்களின் எண்ணிக்கை. நிறையன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்னா புரோட்டான்கள் ப்ளஸ் எலக்ட்ரான்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அல்லது புரோட்டான்கள் ப்ளஸ் நியூட்ரான்கள் அதுவும் சொல்லலாம். புரோட்டான்கள் ப்ளஸ் நியூட்ரான்கள் இது நம்ம என்ன சொல்லுவோம்னா நிறையன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதில் எப்படி குறிக்கிறது? இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறோம்னா சோடியம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சோடியம் 11, 22 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 11 அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா அணியன்களை குறிக்குது, அல்லது எலக்ட்ரான்கள் எண்ணிக்கையை குறிக்குது, அல்லது புரோட்டான்கள் எண்ணிக்கையை குறிக்குது. இந்த 22 அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா புரோட்டான்கள் ப்ளஸ் எலக்ட்ரான்களுடைய மதிப்பு குறிக்குது, அல்லது புரோட்டான்கள் ப்ளஸ் நியூட்ரான்களுடைய மதிப்பு குறிக்குது. அப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் நமக்கு வேணும். ஏன்னா நமக்கு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அல்லது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தெரியும். எப்படி தெரியும்? அணியன் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணணும். அப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் நியூட்ரான்களின் எண்ணிக்கை வேணும் அப்படின்னா நியூட்ரான்களின் எண்ணிக்கை வேணும் அப்படின்னா என்னன்னு சொல்லலாமா? n = நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். n = இதிலிருந்து இதை கழிக்கணும். அப்போ ஏவிலிருந்து இஜெட்டை கழிக்க வேண்டும். அப்போ நமக்கு என்ன கிடச்சிடும் அப்படின்னா நியூட்ரான்கள் கிடச்சிடும். ஓகேங்களா? அப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், புரோட்டான்கள்லாம் என்னென்னு தெரியும், நியூட்ரான்கள்லாம் என்னென்னு தெரியும், எல்லாமே நமக்கு தெரியும். எலக்ட்ரான்கள்ங்கிறது வெளிவட்ட பாதையில் சுற்றி வருது. உட்கருடைய வெளிவட்ட பாதையில் சுற்றி வருது. ஓகேங்களா? இதுதான் காமன். இது நமக்கு தெரிஞ்சாலே அடுத்தடுத்து நம்ம போகலாம். ஓகேங்களா? பாருங்கள். அடுத்த கொஸ்டின் ஐசோடோப்புகள். ஐசோடோப்புகள் அப்படின்னா ஒத்த அணு எண்ணையும் மாறுபட்ட நிறை எண்ணையும் கொண்டுள்ள ஒரே தனிமத்தின் அணுக்கள். இதுதான் முக்கியம். ஒரே தனிமத்தின் அணுக்கள் தான் அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ ஐசோடோப்புகள் அப்படின்னா ஒரே மாதிரியான அட்டாமிக் நம்பர். ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஐசோடோப்புகள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தானே, இஜெட் சேமு, ஏ டிஃப்ரெண்ட். ரைட்டா? இன்னொன்று என்ன சொல்லலாம்? சேம் எலிமெண்ட், ஒரே தனிமம். இஜெட் அணியன் சேமு, நிறையன் டிஃப்ரெண்ட்டு, சேம் எலிமெண்ட் ஒரே தனிமம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹைட்ரஜன் 1H1, 1H2, 1H3, புரோட்டியம், டியூட்ரியம், டெல்டியம். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இதுதான் என்னதுன்னா
ஐசோடோப்புகள், ஹைட்ரஜனுடைய ஐசோடோப்புகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அணியன் எப்படி இருக்குது, 1 1 1 ஒரே மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஐசோபார்கள். இப்போ ஐசோபார்கள் அப்படிங்கிறப்ப இஜெட் சேம்னு நம்ம போன கேஸில் சொன்னோம். இந்த கேஸில் இஜெட்டில் மாற்றம் வரும், இஜெட்டில் தான் மாற்றம் வரும். ஏ டிஃப்ரெண்ட் சொன்னோம், இந்த தடவை ஏ சேம். ஓகேங்களா? அப்போ என்ன சொல்லலாம்னா ஏ சேம் ஒரே மாதிரியான நிறை எண்ணையும் மாறுபட்ட அணி எண்ணையும் கொண்டுள்ள தனிமங்கள். ஓகேங்களா? அப்போ இதை நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ போரானு கார்பன் வச்சுக்கோம். ஓகேங்களா? இப்போ போரான் என்ன சொல்லலாம்னா 512, கார்பன் என்ன சொல்லலாம்னா 612. ஓகேங்களா? இங்கே பாருங்களேன், ஒரே மாதிரியான நிறை எண், ஆனால் என்ன அணியன் எப்படி இருக்குது, மாறுபட்ட அணு எண். ஓகேங்களா? இதை நம்ம என்ன சொல்லலாம்னா ஐசோபார்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ஏ சேமு, இஜெட் டிஃப்ரெண்ட்டு. சார் இது சேம் எலிமெண்ட்டாக கிடையாது. இங்கே பாருங்கள், போரானு கார்பன் வெவ்வேறு எலிமெண்ட். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா டிஃப்ரெண்ட் எலிமெண்ட், டிஃப்ரெண்ட் எலிமெண்ட். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், ஐசோடோன்கள். ஐசோடோன்கள்னா இந்த ஏலையோ இஜெட்லேயோ எந்த மாற்றம் இருக்காது. ஓகேங்களா? அதில் நமக்கு பிரச்சனை இருக்காது. பிரச்சனை இருக்காதுன்னா என்ன சொல்கிறது அப்படின்னா, அதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நியூட்ரான்களோட எண்ணிக்கை சமம், எண்ணு வந்து சேமாக இருக்கும். நியூட்ரான்கள் எண்ணிக்கை சமமாக இருக்கும். எப்படி சமமாக இருக்கும், டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ். ரைட்டா? அப்போ டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ்க்கு என்ன சமமாக இருக்கும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ இந்த போரான்லேயே சொல்லலாம். போரானில் எப்படி சொல்கிறது, இப்போ போரானு 511 வச்சுக்கோம், கார்பனு 612 வச்சுக்கோம். ஓகேங்களா? இப்போ நியூட்ரல் எண்ணிக்கை பாருங்களேன், 11 - 5 நமக்கு என்ன கிடைக்கும், 6 கிடைக்கும். 12 - 6 நமக்கு என்ன கிடைக்கும், 6 கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் என்ன அப்படின்னா ஐசோடோப்புகள், ஐசோபார்கள், ஐசோடோன்கள். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது உட்கரு ஆரம். அணுக்கர் ஆரம்னு கூட சொல்லுவாங்க, உட்கர் ஆரம். இப்போ எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அணு அப்படின்னா அணுவோடைய ஆரத்தை நம்ம கண்டுபிடிக்க நீல்ஸ் போர் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காரு. என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காருன்னா, R = ஓகேங்களா, R = 0.529 ஆம்ஸ்ட்ராங். ஹைட்ரஜன் அணுவில் கண்டுபிடிச்சிருப்பார் இல்லையா, 0.529 ஆம்ஸ்ட்ராங் Z²/n² அப்படிங்கிற ஃபார்முலாவை கொடுத்துருப்பார். n²/z² வரலாம், n²/z², சாரி. அப்போ R = 0.529 ஆம்ஸ்ட்ராங் n²/z² அப்படிங்கிற ஃபார்முலா கொடுத்துருப்பாரு. இது எது கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னா, அணுவோடைய ஆரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. நாம் இங்கே கண்டுபிடிக்க போகிறது உட்கருவோடைய ஆரம். ஏன் சார் உட்கருவோட ஆரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு போகிறேன் பாருங்களேன். இது ஹைட்ரஜனாக இருக்கலாம், ஹைட்ரஜனாக இருக்கலாம், சைஸை பார்த்துக்குங்க. இது ஹீலியமாக இருக்கலாம், இது லித்தியமாக இருக்கலாம், இது பெர்லியமாக இருக்கலாம். அப்போ அணுக்கருன்னு பார்க்கும்போது நமக்கு என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆகுது. அணு ஆட்டம்னு பார்க்கும்போது நமக்கு ஒரே மாதிரி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அணுக்கருன்னு பார்க்கும்போது ஹைட்ரஜனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஹீலியத்துக்கு ஒரு மாதிரி இருக்குது, லித்தியத்துக்கு ஒரு மாதிரி இருக்குது, பெர்லியத்துக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ ஆரோட மதிப்பு தொடர்ந்து நமக்கு என்ன ஆகிட்டுனா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எதை பொறுத்து அப்படின்னா மாஸ் நம்பரை பொறுத்து, நிறை எண்ணை பொறுத்து ஆறுங்கிறது மாறுபட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, R is directly proportional to A அப்படின்னு சொல்லலாம். சார் வெறும் A மட்டும் தானா அப்படின்னா, A மடங்கு இல்லை, ஏவுடைய 1/3 மடங்கு. அப்போ எப்படி எழுதலாம், 1/3 மடங்கு. ஓகேவா? அப்போ நம்ம டைரக்ட்லி ப்ரொபோஷனலை ஈக்குவலாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்கணும். R = R0A/1/3. இந்த R0ங்கிறது யார் சார்னா ஒரு கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட் எப்படி இருக்கணும், இந்த நியூக்ளியஸோட சைஸோட இருக்கணும். இந்த நியூக்ளியஸோட சைஸ் யார் கண்டுபிடிச்சா, ருதர்ஃபோர்ட் கண்டுபிடிச்சிருப்பார். ருதர்ஃபோர்ட் என்ன சொல்லியிருப்பார்னா, இதனுடைய சைஸு 10⁻15 மீட்டர் ரேஞ்சில் இருக்கும்னு சொல்லியிருப்பார். நியூக்ளியஸோட ரேடியஸ் 10⁻15 மீட்டர் ரேஞ்சில் இருக்கும். அப்போ நம்ம சேர்க்குற கான்ஸ்டன்ட்டுமே 10⁻15 மீட்டர் ரேஞ்சில் தான் சேர்க்கணும். அப்போ 10⁻15 மீட்டர் ரேஞ்சில் சேர்க்கணும் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா, R0 = 1.2 × 10⁻15 மீட்டர்னு சொல்கிறேன். 10⁻15 மீட்டர் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபெர்மி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃபெர்மி 1 ஃபெர்மி = 10⁻15 மீட்டர். ஓகேங்களா? இதுதான் எதுக்கான ஃபார்முலானா அணுக்கர் ஆரத்துக்கான ஃபார்முலா. நம்ம ஃபார்முலாங்கிறது எதை சொல்கிறோம்னா இதை சொல்கிறோம்.
ஓகேங்களா? இது அணுக்கரு ஆரம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அணுக்கரு அடர்த்தி. உட்கரு அடர்த்தி போடலாம், அணுக்கரு அடர்த்தி எது வேணால் போட்டுக்கலாம், ரெண்டும் ஒன்று தான். அப்போ அடர்த்திக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலானா அடர்த்தி இஸ் ஈக்குவல் டு நிறை பை பருமன் அப்படின்னு சொல்லணும். நிறை அப்படின்னா மொத்த நிறை. யாருடைய மொத்த நிறை? உட்கருடைய மொத்த நிறை. உட்கருடைய மொத்த நிறை எதை பொறுத்திருக்கும்? நிறை எண்ணை பொறுத்திருக்கும். அப்படி தானே? அப்போ உட்கருடைய நிறை எண்ணை பொறுத்திருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நிறை இன்ட்டு அதனுடைய நிறையன். உட்கருடைய நிறை இன்ட்டு நிறையன். ஓகேங்களா? அப்போ டிவைட் பை பருமன். பருமனுங்கிறப்ப இந்த அணுக்கருங்கிறது என்ன ஷேப்பில் இருக்கணும்னு நமக்கு தெரியணும். என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா கோள வடிவத்தில் இருக்கும். அப்போ நம்ம என்ன ஃபார்முலா போடணும்? கோளத்தின் பருமனுக்கான ஃபார்முலா போடணும். கோளத்தின் பருமனுக்கு ஃபார்முலா என்ன? 4/3 πr3. ஓகே, அப்போ நான் இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்? 4/3 πr3. இந்த ஆறுங்கிறது யார்? அணுக்கருடைய ஆரம். அணுக்கருடைய ஆரத்துக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா போடலாம்? m/a 4/3 π ஆருக்கு பதிலாக r0a⁻1/3 the whole cube. இந்த ஃபார்முலா போடணும். அப்போ நான் இதை இங்கே எழுதுகிறேன். அப்போ இந்த கியூப் இங்கேயும் மல்டிபிள் ஆகும், இங்கேயும் மல்டிபிள் ஆகும். அப்போ இந்த ஈக்குவேஷன் ma டிவைட் பை 4/3 π r0 அப்படின்னு வந்துடும். இந்த a⁻1/3 ஹோல் பவர் 3 எப்படி மாறும்னா, இப்போ a⁻1/3 ஹோல் 3 அப்படிங்கிறது என்ன ஆகும்னா இந்த 3 வந்து உள்ள மல்டிபிள் ஆகும். அப்போ 3/3 a⁻1 ஆகிடும். அப்போ இங்கே a மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த ஏவும் கேன்சல் ஆகும். அப்போ நமக்கு என்ன மட்டும் தான் இருக்கும்? m டிவைடட் பை 4/3 π r0 அப்படிங்கிறது தான் அணுக்கருடைய அடர்த்திக்கான ஃபார்முலா. அப்போ நம்ம ஒரு பாயிண்ட் சொல்லலாம். என்ன பாயிண்ட் சொல்லலாம் அப்படின்னா, இந்த அடர்த்திங்கிறது எதை சார்ந்து இல்லை அப்படின்னா நிறை எண்ணை சார்ந்து கிடையாது. நிறை என்கிற ஒரு டேர்மே இங்கே வர கிடையாது. அப்போ அணுக்கருவின் அடர்த்தி நிறை எண்ணை சார்ந்திருக்காது. ஓகேங்களா? அப்போ இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம் அப்படின்னா, எல்லா நிறையன்களுக்கும் என்ன, ஹைட்ரஜனுக்கும் சரி, ஹீலியத்துக்கும் சரி, லித்தியத்துக்கும் சரி, பெர்லியத்துக்கும் சரி, அப்படியே வரிசையாக வெவ்வேறு நிறையன்கள் பெற்றிருந்தாலும் அதோடைய அணுக்கரு அடர்த்தி எப்படி இருக்கும்? ஒரே மாதிரியாக இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, வெவ்வேறு தனிமங்கள் எப்படி இருந்தாலும் சரி, வெவ்வேறு தனிமங்களுக்கு அணுக்கரு அடர்த்தி எப்படி இருக்கும்? ஒரே மாதிரியாக இருக்கும். அணுக்கரு அடர்த்தி ஒரே மாதிரியாக இருக்கும். எழுதியாச்சு. ரைட்டா? இதுதான் நம்ம இதன் மூலமாக கண்டுபிடிக்க வேண்டியது. ஓகேங்களா? இது அணுக்கரு அடர்த்திக்கான ஃபார்முலா எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இருக்கு ஃபார்முலா. இந்த அணுக்கரு அடர்த்திங்கிறத எதை டிபெண்ட் பண்ணி இல்லை? ஏவை டிபெண்ட் பண்ணி இல்லை, இண்டிபெண்ட் ஆஃப் ஏ. ஓகேங்களா? அதை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஃபாலோ பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் போகலாமா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிறை குறைபாடும் பிணைப்பாற்றலும். ரொம்ப முக்கியமான டாபிக், அதை பார்ப்போம். நிறை குறைபாடு அதான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு உட்கருவை எடுத்துக்கிறேன். உட்கருவை எடுத்துட்டேன். உட்கரில் யார் இருப்பா? புரோட்டான்கள் இருக்கும், நியூட்ரான்கள் இருக்கும். இருக்கட்டும். இப்போ புரோட்டான்கள் இருக்குது, நியூட்ரான்கள் இருக்குது. புரோட்டானு நியூட்ரான் சார் ஒன்று மட்டும் தான் இருக்குமா அப்படின்னா நிறையா இருக்கும். இன்னும் சொல்ல போனால் புரோட்டான்கள் நியூட்ரான்கள் எண்ணிக்கையும் கிட்டத்தட்ட சமமாக தான் இருக்கும். அப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அப்படி போடுறேன், ஒரு 5ன்னு போடுறேன். அதே மாதிரி நியூட்ரான்களுக்கு ஒரு 5ன்னு போடுறேன். ஓகே, அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மொத்தமாக வெயிட்டு போடுறேன். சும்மா எக்ஸாம்பிளுக்கு சார் சொல்கிறேன். மொத்தமாக வெயிட்டு போடுறேன். ஒரு 15 கிலோகிராம் வருதுன்னு வச்சுக்கோ. 15 கிலோகிராம் வருது மொத்தமாக வெயிட்டு போடுறேன். இதில் பார்த்தோம்னா இப்படி இருக்குது. நான் இப்போ தனித்தனியாக எடுத்து வெயிட்டு போடுறேன். தனித்தனியாகனா புரோட்டான் எடுத்து வெயிட்டு போடுறேன். புரோட்டான் எடுத்து வெயிட்டு போடும்போது எனக்கு 7 கிலோகிராம் வருது. நியூட்ரான் எடுத்து வெயிட்டு போடுறேன், எனக்கு 7 கிலோகிராம் வருது. அப்போ புரோட்டானையும் நியூட்ரானையும் தனித்தனியாக வெயிட்டு போடும்போது எனக்கு தனித்தனியாக வருது. அப்போ எனக்கு ஆட் பண்ண எவ்வளோ வருது அப்படின்னா 14 கிலோகிராம் தான் வருது.
மொத்தம் எவ்வளோ இருக்குது 15. ஆனால் தனித்தனியாக ஆட் பண்ணும்போது எவ்வளோ வருது 14. அப்போ ஏதோ ஒரு இடத்துல நிறை வந்து குறைவு. அப்போ நிறை ஏதோ ஒரு இடத்துல குறையுது அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நிறை குறைபாடு அப்படின்னு சொல்கிறோம். சரி சார், நிறை குறைபாடு அப்படிங்கிறது எனக்கு புரியலை அப்படின்னா ஒன்றும் இல்லை. நம்ம தனித்தனியாக வெயிட்டு போடும்போது மொத்தமாக ஒரு வெயிட் வருது, மொத்தமாக வெயிட் போடும்போது ஒரு வெயிட் வருது. அப்புறம் அதுக்கான காரணத்தை தான் யார் சொல்கிறா அப்படின்னா ஐன்ஸ்டீன் சொல்கிறார். ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறாருன்னா இந்த நிறை குறைபாடு தான் அங்கே என்ன ஆற்றலாக மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறார். அதுவும் அவருடைய ஃபேமஸ் ஈக்குவேஷனை E=mc² அந்த ஃபார்முலாவை இங்கே கொண்டு வர்றார். ஓகேங்களா? அப்போ அதுக்கான ஈக்குவேஷன் நம்ம போடுவோமா? அப்போ குறைஞ்ச நிறை தான் என்னவா வெளிப்பட்டுருக்குது? ஆற்றலாக வெளிப்பட்டுருக்குன்னு சொல்கிறத விட இந்த புரோட்டானையும் இந்த நியூட்ரானையும் பிடிச்சு வச்சுருக்கக்கூடிய பிணைப்பு ஆற்றலாக என்ன பண்ணுது அப்படின்னா செயல்படுது. அப்போ குறைஞ்ச நிறை அந்த 1 கிலோகிராம் இதில் இந்த கணக்கு படி சொன்னோம்னா அந்த 1 கிலோகிராம் இங்கே என்னவாக இருக்குது? ஆற்றலாக இருக்குது. என்ன ஆற்றலாக இருக்குது? E=mc² அப்படிங்கிற ஆற்றலாக இருக்குது. எம்ங்கிறது யார்? நிறை குறைபாடு. இப்போ கண்டுபிடிக்கலாமா? ஒவ்வொன்றா பார்க்கலாமா? இப்போ பார்ப்போம். இப்போ நிறை குறைபாடு அப்படின்னா மாசு குறைய போகுது. ΔM நான் உங்களுக்கு தள்ளி போடுறேன். ΔM மாசு குறைய போகுது. ஓகேங்களா? எப்படி குறைய போகுது? நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா புரோட்டான் எடுத்து வெயிட்டு போடுறேன். புரோட்டான்னா எத்தனை புரோட்டான் இருக்குன்னு நமக்கு தெரியாது. நான் Z புரோட்டான் இருக்குன்னு சொல்கிறேன். அப்போ Z மாஸ் ஆஃப் புரோட்டான், Z அளவான மாஸ் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் எடுத்து வெயிட்டு போடுறேன். நியூட்ரானில் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல, N அப்படின்னு சொல்கிறேன். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அங்கே இருக்குது. N மாஸ் ஆஃப் நியூட்ரான் மொத்தமாக வெயிட்டு போடுறேன். மொத்தமாக வெயிட்டு போட்டால் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ மைனஸ் மாஸ் ஆஃப் தி ஆட்டம். இதுதான் மாஸ் டிஃபெக்டிவான ஈக்குவேஷன். ஓகேவா? அப்போ ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறாருன்னா இந்த நிறை குறைபாடு தான் ஆற்றலாக மாறி உள்ளது. அப்போ அவருடைய சமன்பாடு என்ன அப்படின்னா ஐன்ஸ்டீனின் சமன்பாடு, நிறை ஆற்றல் சமன்பாடு என்ன சொல்கிறாருன்னா E=mc² அப்படின்னு சொல்கிறார். இந்த M தான் இந்த ΔM. அப்போ என்ன பண்ணலாம்? E=ΔM × c². அப்போ ΔMக்கு பதில் நான் இதை கொண்டு வந்து அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? E=ΔM. ΔMக்கு பதில் என்னது? ZMP + NMN - MA × c². ஓகேவா? அப்போ நம்ம இதை யாரை மட்டும் தான் பற்றி பேசியிருக்கிறோம்? நியூட்ரான்கள் புரோட்டான்களை மட்டும் பற்றி தான் பேசியிருக்கோம். நம்ம எதை பற்றி பேசலை? எலக்ட்ரான்களை பற்றி பேசலாம். ஓகேங்களா? அப்போ எலக்ட்ரான்களுக்கு இது பொருந்துமா அப்படின்னா பொருந்தும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எலக்ட்ரான்களையும் உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணணும். அப்போ எப்படி கொண்டு வரலாம்? நான் இந்த ஈக்குவேஷன் அழிச்சிட்றேன். எலக்ட்ரான்களை எப்படி வெளியே கொண்டு வரேன் அப்படின்னா இப்போ இந்த ஃபார்முலா இருக்குது. பைண்டிங் எனர்ஜி = ZMP. ரைட்டா? அப்போ நான் எலக்ட்ரானையும் சேர்க்கணும்னா Z நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ்னா Z நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். நம்ம அதை தான் சொன்னோம். ப்ரோட்டானும் எலக்ட்ரானும் சேம் நம்பர் ஆஃப் இருக்கும். அப்போ என்ன எழுதலாம்னா Z நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்புறம் ஃபார்முலாவில் உள்ளது ப்ளஸ் NM. ரைட்டா? மைனஸ், ஏன்னா இங்கே ப்ளஸ் பண்ணியாச்சு. இப்போ ப்ளஸ் பண்ணால் இங்கே மைனஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் நமக்கு பேலன்ஸ் ஆகும். அப்போ ப்ளஸ் ZME அந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? மைனஸ் ZME. இந்த மைனஸ் A மைனஸ் MA மாஸ் ஆஃப் தி ஆட்டம் இன்ட்டு c². ஓகேவா? ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுலேருந்து மைனஸை வெளியில் எடுக்கிறேன், இதுலேருந்து Z வெளியில் எடுக்கிறேன். என்ன நினைக்கும்? ZMP + ME இதில் வந்து ப்ளஸ் NM அப்படி இருக்கட்டும். மைனஸ் வெளியில் எடுத்துட்டோம்னா ZME ப்ளஸ் மாஸ் ஆஃப் தி ஆட்டம் இன்ட்டு c². ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை அடிச்சிடுறேன். இங்கே பாருங்களேன், ஒரு மாஸ் ஆஃப் புரோட்டான் இங்கே ஒன்று இருக்கதா அர்த்தம். ஒரு மாஸ் ஆஃப் புரோட்டான், ஒரு மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ ஒரு புரோட்டானு ஒரு எலக்ட்ரான் எங்கே இருக்கும்? ஹைட்ரஜனில். அப்போ எப்படி எழுதலாம்? Z இதுக்கு வந்து பதில் என்ன சொல்லலாம்? மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஒரு புரோட்டானு ஒரு எலக்ட்ரான் எங்கே இருக்கும்? ஹைட்ரஜனில். அப்போ ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் அதோட மாஸ் கண்டுபிடிச்சோம்னா யாரோட மாஸ் கிடச்சிடும்? நமக்கு மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கிடச்சிடும். ப்ளஸ் NMN மைனஸ் ZME Z நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் மாஸ் ஆஃப் தி ஆட்டம். ஓகேங்களா? மாஸ் ஆஃப் தி ஆட்டம்னு சொல்கிறத விட மாஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ்னு சொல்லணும். ஓகேங்களா? அது உள்ள கரெக்ஷனு. மாஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ் அந்த ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணிக்கங்க.
மாஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ். ஏன்னா நம்ம புரோட்டானு எலக்ட்ரானை தனித்தனியாக போட்டுட்டு மாஸ் ஆஃப் தி நியூக்ளியஸோட தான் மைனஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்புறம் தான் ஆட்டமுக்கு போவோம். ஆட்டமுக்கு போகும்போது தான் எலக்ட்ரான்ஸ் வரும். ஓகேங்களா? அப்போ நியூக்ளியஸோடைய மாசு ப்ளஸ் எலக்ட்ரான்களுடைய மாசு, நியூக்ளியஸோடைய மாசு ப்ளஸ் எலக்ட்ரான்களுடைய மாசு, நமக்கு எந்த மாஸ் கிடச்சிரும்? டோட்டல் மாஸ் கிடச்சிரும். அப்போ டோட்டல் மாஸ் ஆஃப் தி ஆட்டம் இன்ட்டு c². இதுதான் யார் அப்படின்னா பிணைப்பு ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய பைண்டிங் எனர்ஜிக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? இதுதான் பைண்டிங் எனர்ஜி. ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிக்கங்க. ஈஸி தான். நம்ம என்ன பண்ணுறோங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கணும். அந்த இடத்துல மட்டும் மாற்றிக்கங்க. மாஸ் ஆஃப் நியூக்ளியஸ். ஓகேங்களா? மாஸ் ஆஃப் தி ஆட்டம் எழுதியிருக்கிறேன், மாஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ் அப்படின்னு எழுதிக்கங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சராசரி பிணைப்பாற்றல். சராசரி பிணைப்பாற்றல் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, பிணைப்பு ஆற்றல் டிவைடட் பை மாஸ் நம்பர் நிறைய. ஓகேங்களா? இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சராசரி பிணைப்பாற்றல். என்னென்னா எப்படி சொல்லலாம்னா பிணைப்பு ஆற்றல் பை நிறையன் அப்படிங்கிறத எழுதியாச்சா. ஸ்பெசிஃபிக் பைண்டிங் எனர்ஜின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. நம்ம எப்படி வேணால் எழுதிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆவரேஜ் போட்டுங்க. ஆவரேஜ் சராசரி பிணைப்பாற்றல் ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி ஈக்குவல் இது வந்து டிபின்னு எழுதிக்கங்க. டிபின்னா டோட்டல் பைண்டிங் எனர்ஜி, மொத்த பிணைப்பாற்றல் பை நிறைய. இதை வேணால் நான் தமிழ் எழுதிடுறேன். சராசரி பிணைப்பு ஆற்றல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மொத்த பிணைப்பு ஆற்றல் டிவைடட் பை நிறைய. ரைட்டா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் இல்லையா? இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இப்போ லித்தியம் இருக்குது, ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம் 3 6ன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. அப்போ இதோட நிறைய என்ன 6. இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா லித்தியத்துடைய மொத்த பிணைப்பாற்றல் நம்ம கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. லித்தியத்துடைய மொத்த பிணைப்பாற்றல் எவ்வளோ அப்படின்னா ஒரு ஈஸியாக போடுறேன் 6 MEVன்னு வச்சுக்கோங்க. 6 MEV. இப்போ எனக்கு சராசரி பிணைப்பாற்றல் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சராசரி பிணைப்பாற்றல் இஸ் ஈக்குவல் டு மொத்த பிணைப்பாற்றல் எவ்வளோ கொடுத்துருக்கு 6 MEV பை நிறையன். நிறையன் எவ்வளவு 6. அப்போ கேன்சல் பண்ணால் நம்ம என்ன அடிக்கும் 1 MEV. புரியுது என்ன பண்ணுறது? நமக்கு பெரும்பாலும் எது கொடுப்பாங்க அப்படின்னா இது கொடுத்துருவாங்க. சராசரி பிணைப்பாற்றல் நம்ம கொடுத்துருவாங்க. நம்மளை என்ன கண்டுபிடி சொல்லுவாங்க? மொத்த பிணைப்பாற்றல் கண்டுபிடி சொல்லுவாங்க. அப்போ மொத்த பிணைப்பாற்றல் வேணும்னா என்ன பண்ணணும்? நிறையனை கொண்டு போய் சராசரி பிணைப்பாற்றலோட மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும்? மொத்த பிணைப்பாற்றல் கிடச்சிரும். ஓகேங்களா? இதை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பிணைப்பாற்றலுடைய அப்ளிகேஷன்ஸ் பார்ப்போம். சரி, ஓகே. இந்த பிணைப்பாற்றலில் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு உட்கருங்கிறது ஸ்டேபிளாக அன்ஸ்டேபிளான்னு சொல்லக்கூடியது. மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னா இந்த சராசரி பிணைப்பாற்றல் அதிகமாக இருக்கும். சராசரி பிணைப்பாற்றல் யாருக்கு அதிகமோ அவங்க தான் மோஸ்ட் ஸ்டேபிள். ஓகேங்களா? சராசரி பிணைப்பாற்றல் யாருக்கு கம்மியாக இருக்கோ அவங்க லெஸ் ஸ்டேபிள். ஓகேங்களா? குறைந்த நிலைத்தன்மை பெற்றிருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா சராசரி பிணைப்பாற்றல்ங்கிறது நிறையனை பொறுத்தது. மெயினாக அதான் சொல்ல வரோம், நிறையனை பொறுத்தது. இப்போ நிறையன் வந்து 30லேருந்து ஒரு 170ன்னு வச்சுக்கோம். ஓகேங்களா? 30லேருந்து 170 வரைக்கும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 8 MEV இருக்கும் சராசரியாக. அப்போ யாருக்கு அதிகம் அப்படின்னா ஃபெரஸ் 26 56 அதுக்கு வந்து எவ்வளோ பிணைப்பாற்றல் அப்படின்னா 8.8 MEV. இருக்கிறதுலே ஃபெரஸுக்கு தான் அதிகம் 8.8 MEV பிணைப்பாற்றல். அடுத்து நம்ம வந்தோம் அப்படின்னா இந்த 170க்கு மேலே ஓரளவுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். எவ்வளோ குறைஞ்சோம்னா இப்போ 170லேருந்து பார்ப்போம். 170லேருந்து கொடுத்துட்டா ஒரு 250ன்னு வச்சுக்கோம். ஓகேங்களா? அங்கெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். எவ்வளோ கிட்டதுன்னா கிட்டத்தட்ட 7.5 MEV அந்த மாதிரி குறைய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த சராசரி பிணைப்பாற்றல்ங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதிகரிச்சுட்டே போகும்போது 56ல் மேக்ஸிமம் வருது. 56லேருந்து மேக்ஸிமம் ஆகிட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓகேங்களா? அப்போ எப்படி இருந்தாலும் சும்மா எக்ஸாம்பிளுக்கு இப்படி போய்ட்டு இப்படி குறைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடம் தான் யார் அப்படின்னா கிட்டத்தட்ட 56 மாஸ் நம்பர். இது A மாஸ் நம்பர், இது எனர்ஜி.
ரைட்டா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிணைப்பாற்றல் வச்சு இப்படி தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இதனுடைய பயன்பாடுகள் என்னென்ன, பிணைப்பாற்றல் வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா A56ங்கிறது அதிக பிணைப்பாற்றலை கொண்டிருக்கு. அப்படி தானே அர்த்தம்? A56ங்கிறது யார்? ஃபெரஸ் அயன்னு சொல்லக்கூடிய ஃபெரஸ் வந்து அதிக பிணைப்பாற்றலை கொண்டிருக்கு. நம்ம 2 ப்ராசஸ் பண்ணலாம். என்ன ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏவுடைய மதிப்பு 28க்கு குறைவாக உள்ளவங்கள எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு 17 எடுத்துக்கிறேன். 17 34 ஓகேங்களா? அப்போ 28க்கு குறைவாக உள்ளவங்கள 2 பேரை எடுத்துக்கிறேன். அப்போ 28க்கு குறைவாக உள்ளவங்க நம்ம என்ன சொல்லணும்னா லைட் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். லைட் நியூக்ளியஸ்னால் லேசான உட்கருன்னு சொல்லுவோம். அப்போ 28 குறைவான உள்ள லேசான உட்கருவை நான் எடுத்துக்கிறேன். எத்தனை உட்கரு அப்படின்னா 2 லேசான உட்கருவு. இரண்டு லேசான உட்கருவை எடுத்துட்டேன் 28க்கு குறைவாக. இதை நான் என்ன பண்ணால் ஒன்றிணைக்க போகிறேன். அப்போ உட்கருக்களை ஒன்றிணைக்கும் போது எனக்கு என்ன கிடைக்கும்? 56 பக்கமாக. அப்போ 56 பக்கமாகறப்ப பிணைப்பாற்றல் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ லேசான உட்கருக்களை இணைத்து பிணைப்பு ஆற்றலை அதிகரிக்கிறது. அப்போ ஆற்றல் அதிகரித்தோம்னா அந்த ஆற்றல் என்ன பண்ணணும்? வெளியேறும். அதானே எனர்ஜி கன்சர்வேஷன், அதானே ஆற்றல் அழிவின்மை. ஒரு ஆற்றலை நம்ம அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த ஆற்றல் வெளியேறணும். அப்போ 2 லேசான உட்கருக்களை நம்ம இணைச்சி ஆற்றலை அதிகப்படுத்துகிறோம். அந்த அதிகமான ஆற்றல் நமக்கு வெளியாகும். அந்த மாதிரி உட்கருக்களை இணைச்சி ஆற்றல் வெளியானுச்சுன்னா அதுக்கு பேர் உட்கரு இணைவுன்னு பேர், நியூக்ளியர் ஃபியூஷன். எங்கே நடக்குது அப்படின்னா சூரியனில் நடக்குது. ஓகேங்களா? அப்போ சூரியன்னா ஹைட்ரஜன் 2 சேர்ந்து ஒரு ஹீலியமாக மாறுது. அப்படிங்கிறப்ப ஆற்றல் வெளிப்படுது. அந்த ஆற்றலை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? லைட்டாக பார்க்குறோம். ஒன்று. ரெண்டாவது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 56 எடுத்துக்கிட்டேன். ஏன் வந்து 56க்கு குறைவானது. இந்த 56 குறைவானதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 லேசான உட்கருக்கெல்லாம் இணைக்கிறேன், உடைக்கிறேன். இது இணைப்பு. 2 லேசான உட்கருக்களை இணைக்கிறோம். இணைக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஆற்றல் கிடைக்குது. இப்போ 56க்கு குறைவான ஒரு எலிமெண்ட்டை எடுத்துக்கிறேன். எலிமெண்ட்டை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா லேசான உட்கருக்கெல்லாம் உடைக்கிறேன். லைட் நியூக்ளியஸை உடைக்கிறேன். லேசான உட்கருவாக உடைப்பு. அப்போ உடைக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆற்றல் குறையுது. அப்போ ஆற்றல் குறையுதுன்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஆற்றல் வந்து வெளியாகும். அப்போவுமே நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆற்றல் வெளியாகும். ரைட்டா? அப்போ இதுக்கு பேர் அணுக்கரு இணைவு, இதுக்கு பேர் அணுக்கரு பிளவு. அணுக்கரு இணைவு அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹைட்ரஜன் குண்டு. அணுக்கரு பிளவுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா அணுகுண்டு. அணுகுண்டு அப்படிங்கிறப்ப ஹீரோஷிமா நாகசாகியில் போட்டாங்க இல்லையா அணுகுண்டு. ஓகேங்களா? அணுக்கரு பிளவு தாங்க நடந்தது. நியூக்ளியர் ஃபிஷன் அங்கே நடந்தது. அங்கே எது உடைக்கப்பட்டது அப்படின்னா யுரேனியம் 92 235 தான் உடைக்கப்பட்டது. எப்படி உடைக்கப்பட்டது அப்படின்னா நியூட்ரானை வச்சு உடைக்கப்பட்டது. ஓகேங்களா? இதுதான் அதோடைய அப்ளிகேஷன்ஸ், அந்த பிணைப்பாற்றலுடைய அப்ளிகேஷன்ஸ், பயன்பாடுகள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போகலாம். உட்கரு விசை, நியூக்ளியர் ஃபோர்ஸ். உட்கரு விசைன்னு சொல்லலாம், இல்லை அணுக்கரு விசை அப்படின்னு சொல்லலாம். நான் உட்கருன்னு யூஸ் பண்ணுறேன், நீங்கள் அணுக்கரு அப்படின்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அணுக்கருங்கிறது தான் சரியான வார்த்தையும் கூட. நமக்கு உட்கரு அப்படிங்கிறப்ப ஈஸியாக வரும், வாயில் ஈஸியாக வரும் அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். உட்கரு விசை. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரி ஒரு அணுவில் எலக்ட்ரான்கள் வெளிவட்ட பாதையில் இருக்குது. ஒரு அணுவில் இது நியூக்ளியஸ்னு வச்சுக்கோங்க. எலக்ட்ரான்கள் இங்கே இருக்குது, வெளிவட்ட பாதையில் இருக்குது. இதுக்குள்ளே யாராக இருக்குது அப்படின்னா புரோட்டான் நியூட்ரான் இருக்குது. இந்த புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 10⁻⁻15 மீட்டர். ஓகேங்களா? இந்த புரோட்டானுக்கும் இந்த எலக்ட்ரானுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ அப்படின்னா 10⁻13 மீட்டர். இதுதான் எவ்வளோ டிஸ்டன்ஸ். அப்போ இந்த நியூட்ரானுக்கு என்ன இருக்குது அப்படின்னா சார்ஜே கிடையாது. புரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ 2 மாஸ் ரொம்ப பக்கமாக இருக்குது, 10⁻15 பக்கமாக இருக்கும். அப்போ 2 மைனஸ் ரொம்ப பக்கமாக இருக்கும்போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ரிப்பல்ஷன் இருக்கும். நம்ம சொல்ல போனால் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அது மேலே ஆக்ட் ஆகும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் எப்போதுமே அட்ராக்ஷன். ஓகேங்களா? அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அட்ராக்ஷன், அதை மீறி என்ன இருக்குன்னா ஒரு ரிப்பல்ஷன் இருக்கும்.
ஒரு ரிப்பல்ஷன் இருக்கும், அதேமாரி ஒரு ரிப்பல்ஷன் இருக்கும். அப்போ அந்த ரிப்பல்ஷனை யாரோ ஒருத்தவங்க தடை செய்கிறாங்க. ரிப்பல்ஷனை என்ன, இது ரெண்டும் பிரிஞ்சு போகிறது. அந்த பிரிஞ்சு போகிறத யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தடை பண்ணுறாங்க. அப்போ யாரோ ஒரு ஃபோர்ஸு இந்த டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுறாங்க. ஆனால் இதுக்கு இடையில் எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலை. காரணம் என்ன அப்படின்னா, புரோட்டான் ப்ளஸ் எலக்ட்ரான் மைனஸ் இது ரெண்டுக்கு இடையில் கூலும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. கூலும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு வேறு எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகிற மாதிரி தெரியல, இந்த ரெண்டு ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. அப்போ கூலும் ஃபோர்ஸ் இதில் ஆக்ட் ஆகுது, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எல்லா பொருளையுமே ஆக்ட் ஆகும் அப்படின்னு வச்சுக்கோம். நெக்லிஜிபிள்னு வச்சுக்கோம். கிராவிடேஷன் ஃபோர்ஸ் புவியீர்ப்பு விசைங்கிறது புறக்கணிக்கத்தக்கது. இது ரெண்டுக்கும் இடையில் புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் இடையில் கூலும் விசை. காரணம் என்ன, இது நெகட்டிவ் சார்ஜ், இது பாசிட்டிவ் சார்ஜ். ஆனால் 10⁻⁻15 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஏதோ ஒரு ஃபோர்ஸு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்குது. அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா புரோட்டானையும் நியூட்ரானையும் பிடிச்சி வச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ புரோட்டானையும் நியூட்ரானையும் பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உட்கரு விசை அல்லது வலிமையான அணுக்கரு விசை. வலிமையான அணுக்கரு விசை. இன்னும் ஞாபகம் வச்சுங்க, புரோட்டானுக்கு நியூட்ரானுக்கு மட்டும் தான் செயல்படும். நம்ம சொல்ல போனால் இது யாருக்கு இடையில் செயல்படும் அப்படின்னா புரோட்டானுக்கு இடையில் செயல்படும், புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கு இடையில் செயல்படும், நியூட்ரானுக்கு இடையில் செயல்படும், எலக்ட்ரானுக்கு செயல்படாது. ஓகேங்களா? அப்போ இதோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா 10⁻⁻15 மீட்டர் மட்டும் டிஸ்டன்ஸில் மட்டும்தான் செயல்படும். அதுக்கு மேலே 10⁻16 10⁻17 அதுக்கு மேலே. அப்போ 10⁻15 மீட்டர் அல்லது அதுக்கு மேற்பட்ட தொலைவில் மட்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா செயல்படும். அதனால் இது என்ன சொல்லணும்னா ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ்னால் குறைந்த தொலைவில் மட்டுமே செயல்படக்கூடிய ஒரு விசை தான் யார் அப்படின்னா இந்த உட்கரு விசை. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். டிஸ்டன்ஸை பொறுத்து இருக்கும், சார்ஜஸை பொறுத்து இருக்காது. அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு போகலாம். அடுத்து சிதைவு. 3 வகையான சிதைவு இருக்குது. ஆல்ஃபா சிதைவு, பீட்டா சிதைவு, காமா சிதைவு அப்படின்னு சொல்லிட்டு. இது நீட்டில் கிடையாது. இருந்தாலும் தமிழ் மீடியம் வந்து ஜேஇ படிக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஜேஇயில் உண்டு. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம்னா ஷார்ட்டாக ஈஸியாக ஞாபகம் மாதிரி சொல்லிடுறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க, புக்கை பார்த்து ஃபாலோ பண்ணிங்க. இப்போ ஆல்ஃபா சிதைவு. ஆல்ஃபா சிதைவு அப்படின்னா He24 வந்து ரியாக்ஷன்லேருந்து வெளியே போணுச்சு அப்படின்னா ஆல்ஃபா சிதைவு இதுன்னு நினைக்கிறோம். அப்போ வெளியில் போகிறது யார் அப்படின்னா He24. அப்போ He24 வெளியில் போயிடுச்சு அப்படின்னா இப்போ ஒரு எலிமெண்ட்டு X, Z, Aன்னு இருக்குன்னு வச்சுக்கோம். He24 வெளியில் போயிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம், Xயில் ஒய்ன்னு வச்சுக்கோம். கிடைக்கக்கூடிய எலிமெண்ட்டில் 2 வெளியில் போயிடும், Aலேருந்து 4 வெளியில் போயிடும், ப்ளஸ் He24 அப்படின்னு அர்த்தம். இது ஆல்ஃபா சிதைவுக்கான ஈக்குவேஷன். ரைட்டா? அடுத்து பீட்டா சிதைவு. பீட்டா சிதைவு அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 வெளியாகலாம். ஒன்று எலக்ட்ரான், இன்னொன்று பாசிட்ரான். ஓகேங்களா? ஒன்று எலக்ட்ரானு, இன்னொன்று யார், பாசிட்ரான். இதில் மாஸ் நம்பரில் எந்த வித சேஞ்சும் இருக்காது. அணியன் மட்டும்தான் மாறும், இஜெட் மட்டும்தான் மாறும். எப்படி இஜெட் மாறும், இங்கே -1 இங்கே +1. அப்போ ஃபார்முலா போட்டோம்னா நமக்கு எப்படி வரும், இப்போ பீட்டா சிதைவு 2 வகையாக நடக்கும். மைனஸாகவும் நடக்கலாம், ப்ளஸ்ஸாகவும் நடக்கலாம். அப்போ பீட்டா மைனஸ் சிதைவு அப்படின்னா என்ன சொல்லலாம்னா XZA அப்படின்னு இருக்குன்னா XZA அப்படின்னு இருக்குன்னா இப்போது எனக்கு வந்து ஒய்ஏ ப்ளஸ் இந்த எலக்ட்ரான் வெளியேறுதுன்னு வச்சுக்கோம். எலக்ட்ரான் வெளியேறினா என்ன வரும், -1 இங்கே ஒன்று இருக்காது. அப்போ -1 இங்கே போயிடுச்சு அப்படின்னா இந்த எலிமெண்ட்லேருந்து நமக்கு என்ன கிடைக்கும், Z+1. ஓகேவா? அப்போ இந்த +1 -1 கேன்சல் ஆகி தான் நமக்கு Z ஈக்குவல் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் ஒரு ஆன்டி நியூட்ரினோ, ஒரு எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்டும் வெளியாகும். இந்த ஆன்டி நியூட்ரினோங்கிறது சார்ஜெலாம் கிடையாது, ஒன்லி எனர்ஜி, ஹை எனர்ஜி கொண்ட ஆன்டி நியூட்ரினோ. ஓகேங்களா? நியூட்ரினோ அப்படிங்கிறது அதிக எனர்ஜி கொண்ட ஒரு துகள். ஓகேங்களா? ஒரு பார்ட்டிகல், அவ்வளோதான். அடுத்து பீட்டா மைனஸ் சிதைவு அப்படிங்கிறத சொல்லியாச்சு. பீட்டா ப்ளஸ் சிதைவுங்கிறப்ப XZA. அப்போ நமக்கு தெரியும் YZ-1 ப்ளஸ் E+1 இங்கே ஒன்று இருக்காது, ப்ளஸ் நியூட்ரினோ.
இங்கே ஆன்டி நியூட்ரினோ, இங்கே நியூட்ரினோ. ஓகேங்களா? நியூட்ரினோங்கிறது அதுதான். அதாவது நியூட்ரினோக்கு எதிர் துகள் தான் ஆன்டி நியூட்ரினோ. நியூட்ரினோங்கிறது அதிக எனர்ஜி கொண்ட துகள். இதுக்கு ஆப்போசிட் தான் யார் அப்படின்னா ஆன்டி நியூட்ரினோ. ஓகேங்களா? இது பீட்டா சிதைவு. காமா சிதைவு அப்படின்னா காமா சிதைவு அப்படின்னா அணியனில் எந்த மாற்றமும் இல்லை, நிறையனில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ எதில் சார் மாற்றம்னா ஆற்றல். காமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதிக ஆற்றல் கொண்ட ஃபோட்டான். அதிக ஆற்றல் கொண்ட ஃபோட்டான் தான் யார் அப்படின்னா காமா. அப்போ பீட்டா சிதைவுக்கு பிறகு நியூக்ளியஸ் உட்கரு எங்கே இருக்கும் அப்படின்னா மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாதி நிலையில் இருக்கும், அடிநிலைக்கும் கிளர்வு நிலைக்கும் இடையில. அப்போ பீட்டா சிதைவு அப்படின்னு பார்த்தோம்னா பீட்டா சிதைவுக்கு பிறகு நியூக்ளியஸ் உட்கரு எங்கே இருக்கும் அப்படின்னா அடிநிலைக்கும் கிளர்வு நிலைக்கும் இடையில இருக்கும். அப்போ அடிநிலைக்கும் கிளர்வு நிலைக்கும் இடையில இருக்கும் பொழுது இந்த காமா துகளை வெளியிட்டுட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னா அடிநிலைக்கு திரும்ப வரும். ஓகேங்களா? அப்போ பீட்டா சிதைவுக்கு பிறகு எங்கே இருக்கும் அப்படின்னா மெட்டாஸ்டேபிள்னா அடிநிலைக்கும் கிளர்வு நிலைக்கும் இடையேயான பகுதி. அப்போ இங்கேருந்து கிரவுண்டுக்கு வரணும் அப்படின்னா அது என்ன பண்ணணும், காமா துகளை வெளியிட்டுட்டு அடிநிலைக்கு வரணும். ஓகேங்களா? இதுதான் என்ன அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா காமா சிதைவு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கதிரியக்க சிதைவு விதி. சார் இது நீட்டில் கிடையாது அப்படின்னா நீட்டில் கிடையாது, ஆனால் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு முக்கியமான கொஸ்டின் அப்படிங்கிறதுனால நம்ம அதை நடத்த வேண்டியதாக இருக்குது. அதே நேரத்தில் இது தெரிஞ்சது அப்படின்னா நம்ம அடுத்து ஃபர்தராக போகிறதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் என்ன பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. கதிரியக்க சிதைவு விதி. நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் ஈஸியாக. ரைட், ஒரு டயக்ராம் போதும் இந்த கொஸ்டினுக்குலாம். என்ன டயக்ராம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருந்திருக்கு இப்படி நியூக்ளியஸ் இப்படி இருந்திருக்கு ஃபஸ்ட்டு. அப்போ நியூக்ளியஸில் உள்ள துகள்களுடைய எண்ணிக்கை N0. அப்போ N0 அப்படிங்கிறது தொடக்கத்தில் உள்ள உட்கருக்களுடைய எண்ணிக்கை, பார்ட்டிகளுடைய எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், தொடக்கத்தில் இருக்கக்கூடிய துகள்களுடைய எண்ணிக்கை இந்த இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சிதைவடையுது. இப்போ என்ன மாறிடுச்சுன்னா N0 இருந்தது N மாறிடுச்சு. இந்த சிதைவடைந்து போனது பார்த்தீங்களா, சிதைவடைந்து போகுது பார்த்தீங்களா, இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா டிஎன்னு சொல்லுவோம். சிதைவடைந்து போகிறது டிஎன். இப்போ இது என்ன மாறிடுச்சு, N0னா ஃபுல்லு, நான் ஃபுல்லுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்துட்டேன். அப்போ என்ன மாறிடுச்சு, என்ன மாறிடுச்சு. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா dN/dt அப்படிங்கிறது நேரத்தை பொறுத்து சிதைவடையும் வீதம். நேரம் தான் இருக்குது. நேரத்தை பொறுத்து சிதைவடையும் வீதம் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னா எண்ணுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இப்போ இருக்கக்கூடிய எண்ணுக்கு. இப்போ எப்படின்னா 1000 இருந்தால் 500 சிதைவடையும், 500 இருந்தால் 250 தான் சிதைவடையும். அப்போ 500 சிதைவடையாது. 250 இருந்துச்சுன்னா 125 தான் சிதைவடையும். அப்போ எண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கும், எண்ணாட்டை பார்க்காது. எண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கும். எண் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதா, அப்போ நாமளும் குறைஞ்சிக்கிட்டே போவோம். அப்போ எண்ணை பார்த்துக்கிட்டே இதுவும் குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால நம்ம என்ன சொல்கிறோம்னா dN/dt இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு என்னு சொல்கிறோம். dN அப்படின்னா சிதைவடைந்து போகக்கூடிய துகள், dt அப்படின்னா நேரத்தை பொறுத்து. அப்போ இதை ஈக்குவல் பண்ணோம்னா எப்படி ஈக்குவல் பண்ணலாம், ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். அந்த கான்ஸ்டன்ட் அதிகரிக்கிற கான்ஸ்டன்ட்டாக குறையிற கான்ஸ்டன்ட்டாக, நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் குறையுது. அப்போ குறையிற கான்ஸ்டன்ட் நம்ம என்ன சொல்லுவோம், நெகட்டிவ். அப்போ dN/dt இஸ் ஈக்குவல் டு -λn. நான் இப்போ எண்ணெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரேன், dt அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ கொண்டு போனேன்னா dN/n இஸ் ஈக்குவல் டு -λ இன்ட்டு dt. இன்டகிரல் பண்ணுறோம். இன்டகிரல் பண்ணும்போது இன்டகிரல் ஸ்டார்டிங் டு எண்டிங். ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்தது, N0 இருந்தது. எண்டிங்கில் எவ்வளோ இருக்க போகுது, n இருக்க போகுது. அடுத்து இங்கே போகிறோம். ஸ்டார்டிங்கில் நம்ம டைமே கால்குலேட் பண்ணல, 0. அப்போ டைம் 0. எண்டிங்கில் என்னவா மாறப்போகுது, டீயாக மாறப்போகுது. அந்த டைம் நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ -λ கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துடுறோம். dN/n அப்படிங்கிறப்ப 1/n × dN. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா இன்டகரல் 1/x × dxங்கிறது log x அல்லது ln x. ஓகேங்களா? உங்கள் புக்கில் லேன் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் லேனே யூஸ் பண்ணிக்கோங்க, ln x. அப்போ இன்டகரல் 1/n × dN. அப்போ நம்ம எப்படி எழுதலாம், log n இல்லை ln n. அப்போ இன்டகரல் பண்ணியாச்சு இல்லையா, இன்டகரல் ln n
லிமிட் வந்து லோயர் லிமிட் n நாட் அப்பர் லிமிட் n இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் மைனஸ் லாம்டாங்கிறது கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துடலாம். அப்போ இன்டெக்ரல் dt நமக்கு என்ன கிடைக்கும் t 0 to t. இப்போ நான் எண்ணுக்கு பதிலாக இதை அப்ளை பண்ண போகிறேன். இது ஹையர் லிமிட்டு, இது லோயர் லிமிட்டு. அப்போ ஃபார்முலா எப்படி போடணும்? ஹையர் மைனஸ் லோயர் ln n மைனஸ் ln n நாட். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு இந்த டி இங்கே மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் லாம்டா டி அப்படியே இருக்கும். ரைட்டா? இந்த பார்ட்டை இங்கே போடுறேன். இப்போ இது என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னா log a மைனஸ் log b இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்னா log a பை b அப்படின்னு ஃபார்முலா போடலாம். log a மைனஸ் log b அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்? log a பை bன்னு எழுதலாம். அப்போ நான் அதே மாதிரி இதை எழுதுகிறேன். எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா ln n டிவைட் பை n நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாம்டா டின்னு போடுறேன். இப்போ ரெண்டு பக்கமும் ஈ பவரை மல்டிபிள் பண்ணுறேன். ஏன் சார் ஈ பவரை மல்டிபிள் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு லேகோட வேல்யூ தெரியாது, லேனோட வேல்யூ தெரியாது. அப்போ லேனை தூக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? ஈ பவரை கொண்டு வரணும். ஏன்னா லேனுக்கு ஆப்போசிட் தான் ஈ. அப்போ லேனுக்கு ஆப்போசிட்டாக ஈ போட்டோம்னா நமக்கு என்ன ஆயிரும்னா இந்த ஈ போட்டோம்னா இந்த ஈ கேன்சல் ஆகிடும், லேன் ஈயும். இங்கே ஈ போட்டோம்னா இது பவரில் போய்டும். அப்போ n பை n நாட் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் லாம்டா டி. அப்போ n இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்னா n நாட் இ பவர் மைனஸ் லாம்டா டி. அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா இ பவரில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா இன்ஃபினிட்லி இன்க்ரீசஸ். இ பவரில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா இன்ஃபினிட்லி இன்க்ரீசஸ். இ பவரில் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்ஃபினிட்லி டிக்ரீசஸ். ஓகேங்களா? அப்போ நமக்கு எப்போ குறையும்னே தெரியாது, எப்போ ஜீரோ வரும்னே தெரியாது, ஆனால் ஜீரோவை நோக்கி போகும். அப்போ எப்படி எழுதலாம்னா ஓகேங்களா, இப்போ இது ஜீரோவை நோக்கி போய்கிட்டே இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கும். அதுதான் இ பவர் குறிக்குது. அப்போ எண்ணுங்கிறது குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கும், முடியவே முடியாது, ரொம்ப நாள் ஆகும். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்ங்கிறது குறைஞ்சிக்கிட்டே போகும். இது n நாட் ஃபஸ்ட்டு இருந்தது. அப்போ ஃபஸ்ட்டு இருந்தது அதிகமாக இருந்திருக்கு, அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போயிருக்குது. இன்னுமே முடியலை, இன்னுமே வந்து என்ன பண்ணல, ஜீரோவை ரீச் பண்ணல, ரொம்ப நாள் ஆகும். அப்படியே இன்ஃபினிட்லி டிகிரிஸ் ஆகிட்டே போகும். ஓகேங்களா? இதுதான் கதிரியக்க சிதை விதி. சரி சார், இதில் இன்னொரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. யார் அப்படின்னா இந்த dn பை n போடுறோம் இல்லையா, அது என்ன கான்செப்ட்னா சிதைவு மாறிலி இல்லை ஆர் டிகே ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதை பார்ப்போம். கதிரியக்க சிதை முடிஞ்சிருச்சு. அதில் ஒரு பாட்டு தான் யார் அப்படின்னா சிதை வீதம். சிதை வீதம் டிகே ரேட். அப்போ சிதை வீதத்துக்கு என்ன ஃபார்முலா பண்ணோம்னா ஆர் ஈக்குவல் டு டிஎன் பை டிடி. இதுதான் ஓகேங்களா? இதுதான் சிதை வீதம் ஆர். இதுக்கு இன்னொரு ஃபார்முலா போடலாம். என்ன பண்ணணும்னா ஆர் ஈக்குவல் டு லாம்டா என் அப்படின்னு ஃபார்முலா. ஓகேங்களா? லாம்டாங்கிறது சிதைவு மாறிலி நமக்கு தெரியும். என் அப்படிங்கிறது அப்போ இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸோட மதிப்பு. அப்போ இந்த ஃபார்மேட்லேயும் போடலாம். ஓகேங்களா? சரி சார், இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து எப்படி குறையும் அப்படின்னா எப்படி குறையும் அப்படின்னா n பை n நாட் இஸ் ஈக்குவல் டு 1/2 ஹோல் பவர் நம்பர் ஆஃப் ஹாஃப் லைஃப்ஸ், அரை ஆயுட்காலங்களின் எண்ணிக்கை அப்படி குறையும். ஓகேங்களா? n பை n நாட் அப்படின்னா தொடக்கத்தில் இருந்தது வந்து n நாட்டு, இப்போ இருக்கிறது கரண்ட்டில் இருக்கிறது n, 1/2 என்னங்கிறது n இஸ் ஈக்குவல் டு இப்படி எழுதலாம் t half is divided by t. இப்படி எழுதுறத விட இப்படி எழுதலாம். டோட்டல் டைம் டேக்கன் பை அரை ஆயுட்காலம். அரை ஆயுட்காலம் அடுத்து பார்ப்போம். அப்போ n அப்படிங்கிறது அரை ஆயுட்காலங்களின் எண்ணிக்கை. அப்போ அரை ஆயுட்காலங்களின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு t டோட்டல் டைம் டிவைடட் பை அரை ஆயுட்காலம். இந்த ஃபார்முலா பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா அரை ஆயுட்காலம் பார்ப்போம். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா n இஸ் ஈக்குவல் டு n நாட் இ பவர் மைனஸ் லாம்டா டின்னு தெரியும். அப்போ அரை ஆயுட்காலம் அப்படின்னா இப்போ n நாட்டாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு, இப்போ என்ன மாறிடுச்சு, பாதியாக மாறிடுச்சு. அதாவது n நாட் பை 2 மாறிடுச்சு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு n நாட்டாக இருந்துச்சு, குறைஞ்சாலே அதை நம்ம என்ன சொல்லிடுவோம்னா என்னன்னு சொல்லிடுவோம். குறையிறதுக்கு முன்னாடி தான் n நாட், குறைஞ்சிருச்சுன்னா n தான். அப்போ குறைஞ்சிருச்சு. எவ்வளோ குறைஞ்சிருச்சு? n நாட் பை 2 குறைஞ்சிருச்சு, பாதியாக குறைஞ்சிருச்சு. அப்போ n-க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், n நாட் பை 2 இஸ் ஈக்குவல் டு n நாட் இ பவர் மைனஸ் லாம்டா டி. இந்த n நாட்டும் இந்த நாட்டும் கேன்சல்.
அப்போ 1/2 e power minus lambda t. எனக்கு e power வேணாம், நான் லேன் அப்ளை பண்ண போகிறேன். அப்போ லேன் அப்ளை பண்ணேன்னு வச்சுங்களேன், எனக்கு என்ன ஆகும்னா இதை இன்வெர்ஸ் பண்ணோம்னா எப்படி இன்வெர்ஸ் பண்ணலாம்? இந்த 2 மேலே வந்துச்சுன்னா அந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ 2 = e power plus lambda t. அப்போ லேன் அப்ளை பண்ணுறேன். லேன் அப்ளை பண்ணால் லேன் 2 = ஈக்கு ஆப்போசிட் லேனு. அப்போ லேனு இங்கே அப்ளை பண்ணும்போது இதுவும் கேன்சல் ஆகிடும், lambda t மட்டும் இருக்கும். டீங்கிறது என்ன அப்படின்னா t half டைம். அப்போ t half = என்ன எழுதலாம்? ln 2/λ. அப்போ ln 2 வேல்யூ நமக்கு தெரியும். என்ன பண்ணணும்னா t half = ln 2 மதிப்பு 0.6931/λ. இதுதான் அரை ஆட்காலம். அரை ஆட்காலம்னா என்ன? ஒரு முழு உட்கரு பாதியாக குறைவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம். ஓகேங்களா? அப்போ ஒரு முழு உட்கரு பாதியாக எடுத்துக்கொள்ள காலங்கிறது எதை பொறுத்து இருக்கும்? சிதைவு மாறிலியை பொறுத்து இருக்கும். அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா t 1/2 is inversely proportional to λ அப்படின்னு சொல்லலாம். சிதைவு மாறிலிக்கு எதிர் விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சராசரி ஆட்காலம். சராசரி ஆட்களுக்கு என்ன பண்ணணும்? τ = 1/λ. τ = 1/λ. அப்போ லேம்டாவுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்னென்னா t half = 0.6931/λ. இந்த லேம்டாவை நான் இங்கே கொண்டு போகிறேன். λ = 0.6931/t half. இந்த லேம்டா கொண்டு போய் இங்கே அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணால் τ = 1/0.6931/t half. அப்போ அந்த t half மேலே போயிடும். அப்போ τ = t half / 0.6931. ஓகேவா? இது சராசரி ஆட்காலத்துக்கான ஃபார்முலா. சராசரி ஆட்காலம்னா என்ன? வாழ்நாள் முழுவதும் அந்த நியூக்ளியஸ் சிதைவடையக்கூடிய வீதம். ஓகேங்களா? வாழ்நாள் முழுவதும் என்ன? அது எப்போ சிதைவடை தொடங்குச்சோ அதிலிருந்து அது முடிய போகிற வரைக்கும் அது நமக்கு தெரியாது, இன்ஃபினிட்டி. ஆனால் அந்த மொத்த இதுக்கும் அது சிதைவடையக்கூடிய வீதத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சராசரி ஆட்காலம் அப்படின்னு சொல்லுவோம். மீன் லைஃப் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிங்க. அடுத்து நியூக்ளியர் ரியாக்டர் பார்ப்போம். அணுக்கரு உலை பார்ப்போம். அடுத்து இதில் ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். அணுக்கரு உலை லாஸ்ட் டாப்பிக்கை பார்ப்போம். இல்லை இதில் ஏதாவது டாபிக் விட்டுருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகேங்களா? அணுக்கரு உலை. சரி, ஓகே, ஷார்ட்டாக பார்த்துருவோம். அணுக்கரு உலையில் நமக்கு ஃபஸ்ட்டு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன ஃபார்மேட் போடுறேன் பாருங்கள். இங்கே யார் இருப்பா அப்படின்னா நியூட்ரானை வச்சுருப்போம். நியூட்ரான் சொல்கிறத விட யுரேனியத்தை வச்சுருப்போம். யுரேனியம் வச்சுருப்போம். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நியூட்ரானை பாஸ் பண்ணுறோம். இங்கே யார் வர்றா? நியூட்ரானு. இங்கே வச்சுருக்கிறது யார்? யுரேனியம். அப்போ நியூட்ரான்லேருந்து யுரேனியத்தை பாஸ் பண்ணியும் ஃபிஷன் நடக்கும். ஃபிஷன் என்ன நடக்கும் அப்படின்னா ரெண்டாக பிரியும்னு வச்சுக்கோம். சும்மா எக்ஸாம்பிள் ரெண்டாக பிரியும். இதுலேருந்து யார் வெளியில் வரும் அப்படின்னா ஒரு 3 நியூட்ரான்ஸ் வெளியில் வரும். 3 நியூட்ரான்ஸ் வெளியே வரும். அப்போ இந்த 3 நியூட்ரான்ஸில் நம்ம ஏதாவது ஒரு நியூட்ரானை தான் என்ன பண்ணணும்னா நமக்கு தேவை. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே ஒரு நியூட்ரானை மட்டும் கொண்டு வர்றதுக்காக என்ன பண்ணோம்னா கண்ட்ரோல் ராடு வைப்போம். அப்போ கண்ட்ரோல் ராடை தாண்டி போகும்போது அதில் எத்தனை நியூட்ரான் போகும் அப்படின்னா இது இங்கே எழுதுகிறேன், ஒரு நியூட்ரான் தான் போகும். இந்த ஒரு நியூட்ரானும் வேகமாக இருக்கும். அப்போ இந்த வேகத்தை குறைக்கணும். இந்த வேகத்தை குறைக்கணும் அப்படின்னா இது வந்து ஸ்பீடாக இருக்கும், வேகமாக இருக்கும். இதை ஸ்பீடை குறைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மாடரேட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். மாடரேட்டர்ஸ்னால் யாருன்னா தனிப்பான்கள். மாடரேட்டர்ஸ். ஓகேங்களா? அப்போ மாடரேட்டர்ஸ் வச்சுருப்போம். இது அதோட ஸ்பீட் என்ன பண்ணணும்னா குறைச்சணும். அப்போ இது வந்து என்ன பண்ணணும்னா அடுத்த ஃபிஷனை என்ன பண்ணணும் அப்படின்னா போய் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏற்படுத்தும். சரி சார், இதில் என்ன நடக்கும் அப்படின்னா இது வந்து நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு வெளியாகும். இந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட் என்ன பண்ணும் அப்படின்னா அங்கே வச்சிருக்கக்கூடிய வாட்டரை என்ன பண்ணணும்னா ஹீட் பண்ணும். இந்த வாட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா நீராவியை வெளிப்படுத்தும்.
அந்த வாட்டர் என்ன பண்ணணும்னா நீராவியை வெளிப்படுத்தும். இந்த நீராவி என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே வச்சிருக்கக்கூடிய டர்பைனை சுற்றும். டர்பைன் அப்போ டர்பைனை சுற்றோடனே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டர்பைன்லேருந்து டைனமோ சுற்றும். அப்போ டைனமோலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கரண்ட் கிடைக்கும். அதுவும் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் கிடைக்கும். ஏன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ப்ரொடியூஸ்டு. ஓகேங்களா, இதுதான் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். ஒவ்வொன்றானா நியூட்ரான் நமக்கு எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா பெரிலியத்தை ஆல்ஃபா துகள் கொண்டு தாக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்னா நியூட்ரான் கிடைக்கும். அப்போ பெரிலியத்தை ஆல்ஃபா துகள் கொண்டு தாக்கும்போது நியூட்ரான் கிடைக்குது. இந்த நியூட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னா யுரேனியம் 92,235 போய் தாக்குது. நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா யுரேனியம் 92,238 தான் கிடைக்கும். ஓகேங்களா, ஆனால் இது எதை போய் தாக்குது? யுரேனியம் 92,235 போய் தாக்குது. அப்போ இதை எப்படி சார் ரெடி பண்ணிங்க அப்படின்னா நான் யுரேனியம் 92,238 இதுதான் நேச்சுரலாக அதிகமாக கிடைக்கக்கூடியது. இதை நான் என்ரிச் பண்ணால் மெருகேற்றுறது. மெருகேற்றி நான் என்ன பண்ணுறேன்னா யுரேனியம் 92,235 மாற்றிட்டேன். யுரேனியம் 92,235. அப்போ இந்த நியூட்ரான் போய்ட்டு இதை என்ன பண்ணால் உடைக்குது. அந்த உடைக்கிறதுக்கான ஈக்குவேஷன் கூட உங்கள் புக்கில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா, பேரியமும் கிரிப்டானை உடைக்கும். பேரியம் கிரிப்டானை உடச்சி ஒரு 3 நியூட்ரான் வெளியாகும். 3 நியூட்ரானுடைய ஆற்றலும் வெளியாகும். ஓகேங்களா, ரைட். அப்போ 3 நியூட்ரான் வெளியாகுது. அப்போ இந்த 3 நியூட்ரான் வெளியாகுது இல்லையா, இந்த 3 நியூட்ரானை நம்ம என்ன பண்ணணும்னா 1 நியூட்ரான் தான் நமக்கு தேவை. 3 நியூட்ரான் போணுச்சு அப்படின்னா நமக்கு எப்படி ரியாக்ஷன் இதாகும்னா இப்போ 1 என்ன பண்ணணும்னா 3 கொடுக்கும். 3 என்ன பண்ணணும்னா 9 கொடுக்கும். 9 என்ன கொடுக்கும்னா 27 கொடுக்கும். 27 என்ன பண்ணணும்னா 81 கொடுக்கும். அதிகரிச்சுட்டே போகும். அப்போ நம்ம அதிகரிச்சிட்டோம்னா அது சூப்பர் கிரிட்டிக்கல். அப்போ அணுக்கருவிலேயே வெடிச்சிடும். அப்போ நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ 1 நியூட்ரான் தான் நமக்கு வேணும். அப்போ 1 நியூட்ரான் நம்ம வேணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் 3 நியூட்ரானை அப்சார்ப் பண்ணணும். யாரை வச்சு அப்சார்ப் பண்ணுறோம்? கண்ட்ரோல் ராட் என்னோட வேலை என்னென்னா தேவையான நியூட்ரான்களை மட்டும்தான் வெளியிடும், தேவையில்லாத நியூட்ரான்களை அப்சார்ப் பண்ணிடும், உறிஞ்சிவிடும். அப்போ அதை நம்ம யாராக யூஸ் பண்ணுவோம்னா போரானு காட்மியம். யார்? கண்ட்ரோல் ராட்ஸோட வேலை என்ன? கட்டுப்படுத்தும் தண்டுகளோட வேலை என்ன? நியூட்ரானை உறிஞ்சுதல். ஓகே, அப்போ வெளியில் வர்ற நியூட்ரான் எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு வேகமாக இருக்குது, வேக நியூட்ரான்களாக இருக்குது, ஸ்பீடாக இருக்குது. அப்போ அந்த வேகத்தை நம்ம குறைக்கணும். வேகத்தை குறைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? தனிப்பான்கள் யூஸ் பண்ணணும். தனிப்பான்கள்னால் என்ன சார்னா இப்போ வேகமாக ஒரு பால் வருது, நான் அந்த பாலை ஸ்லோ பண்ணணும்னா என்னால் கையால் ஸ்லோ பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோம். அப்போ நான் என்ன பண்ணணும்? ஆப்போசிட்டில் அதே மாதிரி ஒரு பாலை உருட்டி விடணும். அப்போ 2 பாலும் மோதிட்டு ஸ்பீடு குறைஞ்சிடும். இதுதான் தனிப்பான்கள் பக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த தனிப்பான்களை நம்ம யாரை யூஸ் பண்ணுவோம்னா வாட்டரையோ யூஸ் பண்ணலாம், இல்லை ஹெவி வாட்டர்னு சொல்லக்கூடிய D2O யூஸ் பண்ணலாம். கனநீர் அல்லது நீர், சோடியம் வேப்பரையும் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ வாட்டரு D2O இது ரெண்டும் எதாவது யூஸ் பண்ணுது? தனிப்பான்களை யூஸ் பண்ணுது. அப்போ தனிப்பான்கள் யூஸ் பண்ணோன்னே இது மறுபடியும் என்ன பண்ணுது அப்படின்னா அடுத்த நியூக்ளியஸை போய் தாக்குது, அடுத்த உட்கருவை போய் தாக்குதா? அப்போ அடுத்த உட்கருவை போய் தாக்குது. அப்போ அடுத்த உட்கருவை தான் இங்கே கூட சொல்லலாம். ஏன்னா இது பேரியம் கிரிப்டான்னு சொல்லியாச்சு. பேரியம் கிரிப்டான் அடுத்த உட்கருவை போய் தாக்குது. அப்போ அடுத்த உட்கருவை போய் தாக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அடுத்த உட்கருவை தாக்குதுன்னா நமக்கு ஆற்றல் வெளியாகும். எப்போ ஆற்றல் வெளியாகும்? ஃபஸ்ட்டு தடவை பிரிஞ்சிருச்சு இல்லையா, இது பிரியும் போதே ஆற்றல் நமக்கு வெளியாகும். அந்த ஆற்றல் என்ன பண்ணுவோம்? நீரை சூடுபடுத்தும். ஓகேங்களா, நீரை சூடுபடுத்தும். நீர் என்ன பண்ணுவோம்? டர்பைனை சுற்றும். இதுக்கு பேர் நம்ம ஸ்டீம் ஜெனரேட்டர்னு சொல்லுவோம். ஸ்டீம் ஜெனரேட்டர் அப்படின்னா நீராவி உருவாகுது. அப்போ நீராவி உருவாகுது. நீராவி உருவாக்கி என்ன பண்ணுது? டர்பைனை சுழல வைக்குது. ஓகேங்களா, அப்போ டர்பைனை சுழல வைக்குது அப்படிங்க. டர்பைன் என்ன பண்ணுது? நமக்கு கரண்டை கொடுக்குது. அப்போ சார் இது மட்டும் எந்த வித பாதுகாப்பு இல்லையா அப்படின்னா யுரேனியத்தை நம்ம என்ன பண்ணோம்னா காரியத்துக்குள்ள வச்சுருப்போம், லெட்டுக்குள்ள வச்சுருப்போம், காரியத்துக்குள்ள வச்சுருப்போம். இந்த மொத்த சிஸ்டமும் எதுக்குள்ள இருக்கோம்னா காங்கிரீட் சவர் எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட 2.5 மீட்டர் சவர் கொண்ட ஒரு காங்கிரீட் சவர் ஃபுல்லாகவே செட்டப்பாக வச்சுருப்போம். ஓகேங்களா, இது எல்லாமே சேஃப்டி மெஷர்ஸ் நமக்கு என்ன பண்ணும்? இருக்கும். ஓகேங்களா, இதுதான் என்ன அப்படின்னா அணுக்கரு உலை அப்படிங்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நியூக்ளியஸ் ஓரளவுக்கு பார்த்துட்டோம். நியூக்ளியஸில் ஏதாவது டாபிக் விட்டுருந்தா கூட கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு படம் அப்படிங்கிறது நம்ம டார்கெட்டு. ஆனால் மேக்ஸிமம் கொஞ்சம் லேட்டாகும், எப்படியும் முடிச்சிடும். ஓகேங்களா, எப்படியும் பிப்ரவரிக்குள்ளே முடிச்சிடும், பார்ப்போம். ஓகேங்களா, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.